மனுஷன் பொம்பளை பொம்பளைன்னு அலையிறான், பொம்பளை இல்லாம வாழ முடியல, பொம்பளைய கட்டிக்கிட்டு நிம்மதியா வாழ முடியல. என்ன அவன் சொன்ன அதே 3 வடை. இது வடை தானே? வடையே தான். அப்படின்னா நான் கேட்கிற கேள்விக்கு விளக்கம் சொல்லிட்டு சாப்பிடு. கேளு. இந்த 3 வடைய அண்ணன் தம்பி 2 பேருக்கு சரி பாரியா எப்படி பிரிப்ப? டேய், இதே மாதிரிதான்டா நானும் சிரிச்சேன். என்ன கேட்கறதுக்கு பதில சொல்லு. இதுல என்னையா பெரிய அதிசயம் இருக்கு? அண்ணன் தம்பி 2 பேருங்கிற ஆளுக்கு ஒரு வடையா எடுத்து வச்சு மீதி இருக்கிற ஒரு வடைய ஆளுக்கு பாதியா பிச்சு கொடுத்துட்டு போக வேண்டியதானே? இதத்தானே நானும் சொன்னேன். அவன் புதுசா அவனை சொல்லி ஆப் பண்ணிட்டானடா. என்ன சொன்னா? அண்ணன் தம்பி 2 பேர் கிடையாதான், அண்ணன் வேற தம்பி 2 பேரு, ஆக மொத்தம் 3 பேரா. 3 பேருக்கு 3 வடைய பிரிச்சு கொடுத்துட்டு போக வேண்டியதானே? முதவிங்கிறான்டா. என்னப்பா? ஏப்பா அவன் சொன்னான்னு சொல்லி என்கிட்ட சொல்றியா? நானே கடன் உடனே வாங்கி இதை ஏத்திட்டு இருக்கேன். இதை நீ இறக்கி மேற்கொண்டு கடனாளி ஆக்கி என்ன செருப்படி வாங்கி வைக்கலான்னு பாக்குறியா? போடா போடா. சாரி 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 பிரதர், நான் உன் லெவலுக்கு ஏத்திட்டு வந்து உன்கிட்ட பேசுறேன். கூல் டவுன் கூல் டவுன். அங்க என்னடா? எப்பா இந்தப்பா, இந்த பிடி. இப்ப நான் இருக்க வேகத்துக்கு குவாட்டரோ ஆப்போ காணாது. நீ என்ன செய்வே ஏது செய்வே எனக்கு தெரியாது. அடிச்சா கிண்ணன்னு ஏறணும். அப்படி ஒண்ணு போடு. அடிச்சா கிண்ணன்னு ஏறணும்னு சொன்னல, ஏறிச்சா? இதோ ஜின்னு ஏத்திட்டு போ. நீயா? நீ இருக்கேன்னு வெளியே ஒரு போடு போடக்கூடாது. நீ இருக்கேன்னு தெரிஞ்சா நான் வந்திருக்க மாட்டேனே. நீ இருந்தா அந்த கடை விளங்குன மாதிரிதான். நான் போறேன். என்ன சொன்ன? என் கடையை என்கிட்ட விளங்காதுன்னு சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? அது இருக்கட்டும், முதல்ல அவன் மூஞ்சி இருக்கு, பின்ன வேற மூஞ்சி இருக்கு. அடிக்கடி மூஞ்சியை மாத்துறதுக்கு நான் என்ன குரல் வித்தக்காரனா? வாங்குறத குடிச்சிட்டு மரியாதையா போடா. போடா. டேய், இங்க போடா. கடனை எதுக்கு வச்சுக்க? போடா. ஏன்டா கத்துற? போறோம்ல. யோ, மூளை இருக்கா? இது வரைக்கும் வந்தவனுக்குலாம் இருந்தது பா, உனக்கு தான் மூளை இல்ல. நிஜமாதான்ப்பா, இந்த பார் தீந்து போச்சு. என்னப்பா? வேணாம். கேட்டா அண்ணன் தம்பிங்க. நான் அண்ணனா இருக்கும்போது அவன் தம்பியா இருந்தப்ப, அவன் தம்பியா இருக்கும்போது நீ அண்ணனா இருந்தப்ப. வேண்டாம்ப்பா, உன்னோட திருவிளையாடல இதோட நிறுத்து. சூடா ஏதாச்சும் குடு. சூடா தானே? நெருப்பு. இத நான் எதிர்பார்த்ததான். எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். இன்னமும் வேணுமா? சரி குடு. சுடு போதுப்பா. இதாச்சும் சூடு. நீ சுடு காடு. வார்த்தையாலே சுட்டு எரிக்கிறியடா பாவி. சைத்தான் கே பச்சா. என்னடா அதுக்கு ஆள் மாறிட்டா? முடியலடா 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 முடியல ஐயா. ஏப்பா உன் தீப்பெட்டி இருந்தா கொடு. என்ன குச்சியை காணா? நீ தீப்பெட்டி தானே கேட்ட, குச்சியை கேட்கலையே. யோ, தீப்பெட்டி கேட்டா உலகம் பூரா குச்சியோட தான் கொடுப்பாங்க. நமக்கு அவ்வளவு விவரம் பத்தாதுங்க. இங்கேயும் அதே குரல். பக்கத்துல எவனாச்சும் உட்கார்ந்திருப்பான். திரும்பி பார்த்தா அவன் மூஞ்சி தெரியும். நம்ம அவன் நினைச்சு இவன்ட்ட பேசுவோம். அந்த நேரம் பார்த்தா அவன் மறைஞ்சிருவான். நம்ம இவன்ட்ட செருப்படி வாங்கிட்டு வீட்டுக்கு போகணும். யார்ட்டையும் பேசாம எப்படி எந்திரிச்சு போயிட்டா? பிரதர், நீ? நான் தான். ஒரிஜினலா? எப்படி நம்புவேன்? என்னால நம்ப முடியுதே. அப்ப ஒரிஜினல் தான். ஆமா, எங்க இவ்வளவு தூரம்? இனிமே நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பியா பழகலாம். நம்ம 2 பேருமா? இருக்கட்டும். ஆமா, இதுல யார் அண்ணன் யார் தம்பி? நீ தம்பியா இருக்கும்போது நீ அண்ணனா இருக்க போறியா? நீ தம்பியா இருக்கும்போது அதான் நீ அண்ணனா இருந்துக்கிறேன்னு சொல்ற. நீ தம்பியா இருக்கும்போது நீயே தம்பியா இருக்க. ஐயோ, கொத்தா இருக்க முடிய கூவமாக்கி குழப்பி நாரடிக்கிறியே. அடிச்ச குவாட்டர் வேற அட்ரஸ் இல்லாம போயிடுச்சடா. அடுத்து வாங்குறதுக்கு துட்டுலயே நான் என்ன பண்ணுவேன்? நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாதப்பா. இந்த பாத்தியா, நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக ஒரே கிளாஸ சரிபாதியா ஒரு கோடு போட்டு பிரிச்சிருக்க. இது என்ன படி? இளங்கோ. அது என் பேரு. செல்லப்பா என் பேரு. அதனால இதை நம்ம 2 பேரும் பாதி பாதியா குடிக்கிறோம். இப்ப அநியாயத்துக்கு நியாயமா இருக்கேப்பா. முதல்ல நீ குடி. நானா? ரொம்ப சந்தோஷப்பா. நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் பொக்குதே. பொக்கும். நல்லா இருப்ப நிறைய வேலை இருக்குல்ல. நீ நல்லா இருப்ப. குடி. குடிக்கவா? குடி குடி குடி. ஏரியா வந்துருச்சா? இன்னும் இருக்க. கோடு வரல. கரெக்டா இருப்போம்ல. என்ன இது? என் பாதியை குடிச்சுட்டு உனக்கு சரி பாதி வச்சிருக்கப்பா. சரி பாதி சரியா இருக்கு. அதுல ஏன் பாதி எங்க? நான் என்ன சொன்ன உங்ககிட்ட?
இந்த கோட்டுக்கு மேல இருக்கிறது என்னுடைய பாதி, கீழே இருக்கிறதா உன்னுடைய பாதின்னு சொன்னேன். எதுக்காக உன்னுடைய பாதியை விட்டுட்டு என்னுடைய பாதியை குடிச்ச? ஏப்பா மேல இருக்கிறத விட்டுவிட்டு கீழே இருக்கிறத மட்டும் எப்படிப்பா தனியா குடிக்க முடியும்? அடியில ஓட்டப்பட்டு உறிஞ்சவா முடியும்? அப்படியே உறிஞ்சாலும் மேல இருக்கிறது வந்துராது. இப்ப இவ்வளவு பேசுற இல்ல, இந்த அறிவு உனக்கு முதல்ல இருந்திருக்கணும். நீ என்ன பண்ணிருக்கணும்? இந்த குடின்னு கொடுத்தேன் இல்ல, வேண்டானே. இந்த பாருங்க, மேல இருக்க பாதி உங்களுடைய பாதி, அதை நீங்க குடிச்சிட்டு கொடுங்க, அப்புறம் நான் குடிக்கிறேன்னு சொல்லிருக்கணும்ல. மூளை இல்ல உனக்கு? சார் மூளை. ஐயோ எல்லாமே லேட்டா நடக்குது. மூளை கொடுக்கிற நேரம் இதான போயா போமல்ல. அறிவில்ல உனக்கு இருப்பா முட்டாப்பல சோறு திங்க என்ன திங்க. ஆளே இல்லாம அங்க என்ன பேசிட்டு இருக்க நீ? என் பாதியை கொடு. எப்பா தெரியாம நடந்துருச்சுப்பா. இருக்கிற குடிச்சிட்டு ஆள விடுப்பா. நான் என்ன எச்சகல நாயா? நீ குடிச்ச மீதியை நான் குடிக்கிறதுக்கு எச்சையே பண்ணாத என்னுடைய பாதியை நீ எனக்கு கொடு. எப்பா உன் பாதி எப்படிப்பா கொடுக்க முடியும்? ஏன்டா என் பாதியை நீ குடிக்கும் போது என் பாதியை நான் குடிக்க கூடாதா? ஐயோ உன்னை என்னைக்கு சந்திச்சனோ அன்னைக்கே பாதி உசுறு போச்சு. இப்ப மீதியா குடுன்னு இருக்கிற மீதி உசுரையும் புடுக்குறியே. இப்படியே போய்க்கிட்டா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? என்னமா நீ கல்யாணத்துக்காக வாங்கிட்டு இருந்த வண்டியை தொலைச்சிட்டு இப்படி அலையிறியே? அப்பா நான் என்ன வேணும்னாப்பா கொடுத்தேன். ஏதோ அவசரத்துக்கு உதவி செய்யலாம்னு கொடுத்தேன். அந்த மொள்ள மாதிரி இப்படி ஏமாத்தலாம்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்ப மட்டும் என் கையில கிடைச்சான். என்ன பண்றது? நம்ம உழப்புக்கு ஹெல்மெட் போட வேண்டியது ஆகி போச்சு. பிடிச்சாதான் பிதிக்கி எடுத்துறாங்களே. என்ன ஆட்டோல ஏதோ போர்டு போட்டிருக்கு. எது இட்லி வியாபாரமோ? ஆட்டோ டூ வீலர் விற்க வாங்க இங்கு அணுகவும். அணுகுவோம் இல்ல. ஆட்டோ என்ன ரேட்டு சார்? 30,000 ரூபாய் போகும் சார். நல்ல கண்டிஷனா இருக்குமா? சூப்பர் கண்டிஷன் சார். ஓட்டி பார்க்கலாமா? உங்களை எப்படி சார் நம்புறது? இந்த ட்ரைசைக்கிள் வச்சுட்டு ஓட்டி பாக்குறேன். ட்ரைசைக்கிள் என்ன விலை, ஆட்டோ என்ன விலை? என்ன விளையாடுறீங்களா? என்ன சார் கலாணிப்பட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க? ஒண்ணு நம்பி வாழுங்க, இல்ல நம்ப வச்சு வாழுங்க. ரெண்டு கட்ட நான் வாழ்ந்தா என்னன்னு அர்த்தம்? இஷ்டம்னா கொடுங்க, இல்ல வேற இடத்துல ஓட்டிட்டு போறேன். சார் நில்லுங்க சார். உங்களை பார்த்தா டீசெண்டா இருக்கிறீங்க. வண்டியை விட்டு ஆட்டோ எடுத்துட்டு போங்க. மனிதன் ஆனா ஒண்ணு, என்ன? கண்ணுக்கு தெரியற தூரத்துல ஓட்டணும். இந்த எல்லையை தரனா சூசைட் பண்ணிக்கங்க. சரி சார். சரின்ட்டா. இது டிவி சுத்தில ஆட்டடி அடையாளம் காட்டிட்டாலே. என் டிவியை சுத்திட்டு போனா மண்ணாங்கட்டி போயா. ஐயோ ஐயோ போயிட்டான் பாவ. யோ இப்ப ஹெல்மெட்டோட ஒருத்த ஆட்டோ ஓட்டிட்டு போறானே, எங்க போறான் அவன்? அவரு ட்ரையல் பார்க்க போயிருக்காருமா. அவன் தான் என் டிவியை சுத்தியா திருடிட்டு போனான். அவன் திருடுனா? ஓ ஆட்டோவை கொடுத்துருக்கியா? அவ்வளவுதான், திருப்பி வராது. ஐயோ எல்லைய தாண்ட மாட்டேன்னு சொன்னா தாண்டிட்டாமா. எல்லைய தாண்டிட்டான். அண்ணே சார்ஜ் ஐயா வண்டி சவுண்ட் எச்சா வருதான், பாத்துக்க சொன்னார்னே. அண்ணே இது போலீஸ்கார வண்டினே, துட்டெல்லாம் வசூலே பண்ண முடியாது. துட்டை வசூல் பண்றதுக்கு வேற வழி இருக்கு. லைசென்ஸ் இருக்கா? அதோ இருக்கே. நான் கேட்டது வண்டிக்கு. கருப்பா இருந்தாலும் பொறுப்பா பேசுறீங்க சார். இந்த பருப்பு கிடைக்கிறதெல்லாம் என்கிட்ட நடக்காது. லைசென்ஸை காட்டு, இல்ல 500 ரூபாய் பணத்தை எடு. அதெல்லாம் ஒரு பர்ஸ்ல வச்சு கூடாதா? உள்ள பர்ஸ் இருக்கு, எடுத்துட்டா? இல்ல வேணாம், நீ கிளம்பு. அப்பாடா ட்ரைசைக்கிள் இருந்து ஆட்டோக்கு மாறியாச்சு. என்ன போலீஸ்கார் நிக்கிறாரு? நம்மளும் டீசெண்டா நிப்போம், அப்பதான் நல்லவன் நம்புவாங்க. இறங்கி வா. ஹெல்மெட் போட்டுக்கிட்டு ஆட்டோ ஓட்டணும்னு எவன்டா சொன்னா? நீ என்ன லூசா? அது இருக்கட்டும், நீங்க நான் தான். இல்ல நான் இல்ல, நீ எப்படிடா சொல்ற? அந்த இல்ல சார், அன்னைக்கு செல்போன் சிக்கல்ல மீட் பண்ணுமே அவர்தான் நீங்க. நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. இதுல யார் அண்ணன் யார் தம்பி? அவன் தம்பியா இருக்கும்போது நான் அண்ணன், இப்ப அவன் அண்ணன். சப்பா முடியலப்பா. வெயிட்டா இருந்தா கழட்டி கையில வச்சுக்கோ. ஐயோ அதை சொல்லல சார், 5-6 இடியாப்பத்தை கொச கொசன்னு போட்டு கையில கொடுக்குற மாதிரியா இருக்கு. புரியுற மாதிரி சொல்லுங்க. சரி, புரியும்படியா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்ககிட்ட 3 பீஸா இருக்கு. பீஸான்னா? ஒரு ரேஞ்சுக்கே கேக்குறேன். 3 ஓட்ட வடை இருக்கு. ஆஹா நல்ல ஐட்டம். அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. நீ எப்படி பிரிச்சு கொடுப்ப? என்னையா சின்ன பிள்ளைத்தனமான கேள்வியா இருக்கு? அண்ணன் தம்பி 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு வடையை கொடுத்துட்டு மிச்சம் ஒரு வடையை சரிபாதியா பிச்சு கொடுத்துட்டு போங்கடான்னு போய் பொழப்ப பார்க்காம. முக்கியமான கண்டிஷன், வடையை பிக்க கூடாது. பிக்கப்படாதா? என்ன சார் அது அநியாயமா இருக்கு? 3 வடைங்கிறீங்க, சரிபாதியா பங்கு பிரிக்கணுங்கிறீங்க, வடையை வேற பிக்கப்படாதுங்கிறீங்க. அண்ணன் தம்பி 2 பேருங்கிறீங்க, அண்ணன் தம்பி 2 பேருங்கிறீங்க, அண்ணன் தம்பி 2 பேருங்கிறீங்க. கரெக்ட். அண்ணன் தம்பி 2 பேர், மொத்தம் 3 பேரு. 3 வடை இருக்கு. ஆளுக்கு ஒண்ணா கொடுத்தா சரியா போயிடும். இதெல்லாம் இதை எங்க பிடிக்கிறான்? யூனிஃபார்ம் எங்க? நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. நல்ல வேலை லைசன்ஸ கேட்கல. லைசென்ஸ் எங்க? கேட்டுட்டான். நல்ல வேலை ஆர்ச்சி புக்க கேட்கல. ஆர்சி புக் எங்க? அம்புட்டியும் கேட்கிறான். இது திருட்டு வண்டிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருவானோ? இப்ப நீ என்ன நினைச்ச நான் சொல்லட்டுமா? என்ன நினைச்ச? இதோட விட்டுருவானா, இன்னும் கொஞ்சம் குறைவானான்னு தான் நினைச்சேன். இல்ல இல்ல இல்ல, இது திருட்டு ஆட்டோங்கிறத கண்டுபிடிச்சிருவானோன்னு நினைச்ச. நீ கண்டுபிடிக்கல. இப்ப கண்டுபிடிச்சிட்டேனே. எப்ப கண்டுபிடிச்ச? உன் வாயாலேயே சொன்னியடா குரங்கு.
எப்பா முடியாதுப்பா உன் கூட குடும்பம் நடத்த நம்மளால முடியாது. இந்த ஆட்டோ கூட நீ வச்சுக்க, நான் குதிரை வண்டி ஓட்டியாவது பொழைச்சுக்கிறேன். சப்பா எம்மாடி சு. இப்ப நீ என்ன நினைச்ச நான் சொல்லட்டுமா? என்ன நினைச்ச? நல்ல வேளை பேண்ட் சட்டை கழட்டாம விட்டானு தானே நினைச்சேன். ஐயோ கர்ம இப்படிதான் நான் எங்க நினைச்சேன். நான் நினைக்கவே இல்லப்பா. நினைச்சடா. பேண்ட் சட்டை தானே போனா போகுது. அண்டார அவுக்க முடியுமா? உள்ள லங்கோட கட்டி இருக்கம்ல. இவ்வளவு பெரிய உருவ வருது கணக்குல கருவாப்பையில. இதான் சாக்கு அவங்க கையில அடிச்சா பத்ததா செருப்பு கழட்டி அடிக்கணும். மோதலியா பொம்பளைங்கள மோதலியா இருப்பியா? நல்ல வேளை ஹெல்மெட் போட்டனால அடி பூரா அதுல விழுந்துச்சு. இவனை சந்திச்சிட்டு வீடு போறது நிச்சயம் இல்லாம இருக்கடா. ஐயா நம்ம வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நம்மளே பயந்து வர வேண்டியதா இருக்கு. பதுங்கி வர வேண்டியதா இருக்கு. எல்லாம் என் தலைகள். மத்த ஊர்ல எல்லாம் அடுத்த பிரச்சனைக்கு போகாம அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொருத்தனும். இங்க மத்த ஒரு பிரச்சனைல மாட்டிக்கிட்டா உடனே ஒரு புது வாடகை சைக்கிள் எடுத்துக்கிட்டு அவன் அட்ரஸ கண்டுபிடிச்சு அவனை போட்டு கொடுத்து அவன் சோழியை முடித்து தான் சாப்பிடுறாங்க தூக்குறாங்க. சத்தம் போட்ட தூக்கி போட்டு ஒரே மிதி, குடல் வேற குந்தாணி வேற ஆயிடும். இப்ப பாக்குறியா? மூடியா பேசி இருக்கும்போது எதுக்கு ஓபன் பண்ணிட்டு இருக்கா? யார் நீங்க? உனக்கு என்ன வேணும்? யாரு நீ? குத்துன எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணு வாழ்க்கையில நீ விளையாண்டு இருப்ப. யோ உன் பொண்ணோட வாழ்க்கை என்ன டென்னிஸ் கிரவுண்டா? யார் அவன் பொண்ணு? என்ன பிரச்சனை? என் பொண்ணு உனக்கு தெரியாது? லட்சக்கணக்கான பொண்ணை பாக்குறேன். உன் பொண்ணு மட்டும் எனக்கு எப்படி தெரியும்? யார் உன் பொண்ணு? எவமா? நாங்க என்ன விருந்துக்காக வந்திருக்கோம். என் பொண்ணு கல்யாணத்துக்காக வாங்கி இருந்த டிஎஸ் உப்டியை திருடி வித்துட்டு இந்த புள்ள கல்யாணத்தை நிறுத்தி விட்டு இப்ப என்ன ஆயி ஓய் குத்துடா. ஓ அந்த மேட்ரா வந்தீங்களா? சொல்லவே இல்ல. சரி 2 நாள் வண்டி வீட்டுக்கு வந்து இடத்த காலி பண்ணுங்க. இவனை நம்பாதடா. ஏற்கனவே பல தடவை நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கான். இன்னைக்கு தான் கையும் களமா மாட்டிருக்கான். இன்னைக்கு விட்டோம் எனக்கு என் வண்டி வராது, எனக்கு கல்யாணமும் நடக்காது. விடுவனாமா? ஒப்ப என்ன இழிச்சவாயனா? டேய் 2 நாள் 3 நாளுங்கிற பிட்டெல்லாம் ஆகாது. இப்பவே வண்டிங்க வந்தாகணும். வரலன்னா என் பொண்ணை வச்சு சோறு போடு. என்ன புது ட்ரிக்ஸா இருக்கு? வண்டி கலவு போச்சுன்னா போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. அதை விட்டு பொண்ணுக்கு சோறு போடு, பொண்டாடி சோறு போடுன்னு இருக்க. அசிங்கமா உனக்கு? போலீஸ் ஒன்ன மாதிரி 420க்கு போலீஸ்க்கு என்ன தொடர்பு இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதாக்கும். இதப்பா டிவிஎஸ் 50 வை இல்ல என்ன வச்சு சோறு போடு. அப்படியே அவனை புடிச்சுக்க. அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன். அப்பாடே நீ போடா, இவனை நான் பாத்துக்கிறேன். ஓ அப்படியா? அப்ப ஓகே. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு. என் மேல டச் ஆச்சு போன அப்பனை கூப்பிட்டு யானை தும்பிச்சான் கையில அடிச்ச மாதிரி அடிச்சு கொண்டுவேன். பாப்பா போய் அரிசி பருப்பு அனுப்பு. அடி பாவி சிரிக்கி, அடிக்கிற பரிசு எனக்கே காண மாட்டேங்குது, உனக்கு வேற அவிச்சு கொட்டணுமா? சரி போய் அந்த அண்ணாத்துக்கெல்லாம் என் அக்கவுண்ட்ல ஏதாச்சும் வாங்கி தின்னு. மொல்ல மாதிரி முடிச்சு வைக்கலாம் அக்கவுண்ட். அவுட் அவுட். வாயிலடி வடக்கு மாச்சி வரைக்கும் போகுது. வீட்டை பாத்துக்க, நீ எதுவும் அடிச்சுட்டு போயிடாத. அடிக்க வச்சிருக்க. நைட் இங்க தானே இருப்ப, வரண்டி ஊத்திட்டு. விதி பாருப்பா எப்படின்னா மனுஷன் ஆட்டி படைக்குதுன்னு. என்ன சாமி சொல்றீங்க? இவன் பெரிய கோடீஸ்வரன் உண்டு பிள்ளை. விதி இங்க வந்து ஆட்டோ ஓட்டுறான். ஏன் சாமி? மடையா அதான் விதின்னு சொன்னேனே. இவனா? இவன் கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளையா? கிரீன் சிக்னல் விழுந்தாச்சு போப்பா. கிரீன் சிக்னல் விழுந்தது எனக்கு சாமி, உங்களுக்கு இல்ல. நீங்க போங்க. எப்பா இவரை கொண்டு போய் விட்டுருப்பா. ஏப்பா ஆட்டோ வருமா? வரும் சார், போலாம். கொஞ்சம் தீப்பெட்டி இருந்தா கொடுங்களேன். சாரி சார், எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்ல. தீப்பெட்டி வச்சுக்கிற பழக்கம் இல்லையா, இல்ல தம் அடிக்கிற பழக்கமே இல்லையா? இல்ல சார், ஸ்மோக்கிங் பழக்கமே இல்ல. அப்படியே கொஞ்சம் ஓரமா லெஃப்ட்ல நிறுத்துங்களேன். ஏன் சார்? இல்ல அந்த டாஸ்மாக் கடையில ஆளுக்கு 90 அடிக்கலாம். சண்டே மூடுக்கு நல்லா இருக்கும். சாரி சார், எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்ல. சண்டே அடிக்கிற பழக்கம் இல்லையா, இல்ல எந்த நாளுமே அடிக்கிற பழக்கம் இல்லையா? இல்ல இல்ல, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற பழக்கமே இல்ல சார். வீக்னஸ் இல்லாத டீசென்டான பார்ட்டி போல இருக்க. தங்கச்சி ஆசைப்பட்ட மாதிரி குணமும் நாம ஆசைப்பட்ட மாதிரி பணமும் இருக்கு. எப்படியாவது சேர்த்து வச்சு பார்க்க வேண்டியதான். பேக்ல இருந்து பார்த்தா கரெக்டா இருக்கு, ஃப்ரண்ட்ல எப்படி இருக்குன்னு தெரியலையே. சார் கை போடுங்க சார். ஏன் மேல இல்ல சார், அங்க சைடுல கை போடுங்க. எதுக்கு சார்? சும்மா போடுங்க சார், அப்படி போடுங்க சார்.
சார் வண்டியில ஏதோ சத்தம் வர மாதிரி இருக்கு. ஒண்ணு இல்லையே சார். சார் நானே ஒரு மெக்கானிக் சார். என்ஜின்ல ஒரு சின்ன ஃபால்ட் இருந்தா கூட டக்குன்னு கண்டுபிடிச்சிருவேன். உங்க வண்டியை கொஞ்சம் ஓரமா நிறுத்துங்க. ஏன் சார்? சார் நீங்க பின்னாடி உட்காருங்க. எதுக்கு சார்? நீங்க மாப்பிள்ள மாதிரி பின்னாடி உட்காருங்க சார். நான் ஓட்டுறேன். சார் உங்களுக்கு ஓட்ட தெரியுமா சார்? பாருங்க. ஆமா நீங்க இப்ப எங்க போறீங்க சார்? கீழ்பாக்கம். நினைச்சேன். ஏன்? இல்ல தனியா பேசுறீங்களே அதான் கேட்டேன். நான் தனியா பேசுற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளானே இருக்கு சார். நீங்க இப்ப ஆட்டோ கடத்த போறீங்களா? நான் உங்களையே கடத்த போறேன். சும்மா ஜோக்லாம் அடிக்காதீங்க சார். ஆமா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. ஏன்? சும்மா கேட்டேன். சார் ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்துங்க. என்ன புடுங்குச்சுன்னு தெரியலையே. சொல்லப்பா. யாரு? என்ன சார் சொன்ன விஷயம் என்னாச்சு? சாரா இவனா? சி சை கிடைச்ச மரியாதை போச்சா? என்னப்பா கேட்ட? என்னாச்சுன்னு கேட்டேன். நந்தா நீ சொன்ன மாதிரி அக்ரஹாரத்துலயும் போய் பார்த்தாச்சு, அண்ணா நகர்லயும் போய் பார்த்தாச்சு. அம்மாவும் பொண்ணு தான் என்ன வர்ற பையன் நல்ல வேலை இருக்கணும்னு கண்டிஷன் போடுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீ நடந்துக்க. நாளைக்கு போய் பாப்போமா? சரிண்ணே நாளைக்கு போவோம். நீங்க கிளம்புங்க. தேங்க்யூ சார். சில்லறை வாங்க வேண்டியிருக்கு. என்ன செல் திருடி விக்கிறத விட்டுட்டு இப்ப பொம்பளை புரோக்கர் வேலை ஆரம்பிச்சியா? பொம்பளை புரோக்கரா? அட நீ வேற யாப்பா. அவன் தங்குறதுக்கு வீடு ஒண்ணு வேணும் கேட்டான். அதான் எங்க எதுன்னு விவரம் சொல்லிட்டு இருக்கேன். தங்குறதுக்கு வீடா? என்ன பூட்டின வீடு திறந்து கிடக்கு? புலங்கால விட்டு தான் பூதம் காக்கும். என் வீட்டுல வந்து இப்படி பிசாசு மாதிரி நிக்கிறீங்களா? என்ன வேணும் உங்களுக்கு? ஏய் போதங்கேனா அப்படியே குச்சி முழுங்கிடுவேன். நாங்க யாரு நாங்க கேளு. முழுங்கிருவீங்களா? ஏய் ஆமா யாருவீங்களா? அது ஏன் அப்ப? அவனத்தான் தெரியுமா? இது ஆத்தா, அது பெரிய அண்ணாத்த, இது சின்ன அண்ணாத்த, அது குட்டி தம்பி பையன். ஆமா இவங்கள கூட்டிட்டு எதுக்கு இங்க வந்திருக்க? எதுக்கா? உன் அச்சானியா ஓடிக்கட்டா. ஏய் நீ ஒருத்தி வந்தா இங்க ஒடிஞ்சு நொறுங்கி போய் கிடக்கு. இதுல கும்பலா வர வந்து நொறுக்குவீங்களா? யோ உன் பொண்ணுக்கு ஒருத்தி தானே சோறு போட சொன்ன. இது என்ன கூட்டமா கொண்டாந்து இறக்கி இருக்க? நாங்கெல்லாம் பாசக்காரங்க. என் பொண்ணை விட்டு தனியா இருக்க மாட்டோம். இத பாரியா, நாங்கெல்லாம் இங்க இருந்து போகணும்னா நீ என் டிவியை சுட்டே திருப்பி கொடுத்துரு. இல்லன்னா எங்களுக்கு எல்லாம் ஆக்கி போட்டு சாவு. செல்லப்பா என்னப்பா இது? என்னப்பா இது வரைக்கும் மளிகை சாமான் வாங்குறது 25,200 ஆயிடுச்சு. சாயந்தரத்துக்குள்ள காசு வரணும். இல்லைன்னா வீடு கடையா போயிரும் பாத்துக்கோ. 25,200? இதெல்லாம் கம்மி. சொல்லப்பா போக போக பாரு எங்க சாதனை. புது டிவி சுப்பி வாங்கினா கூட 22,000 தாண்டி வருது. உங்க டிவி சுப்பி எடைக்கு போட்டா கூட 8 கூட கிடைக்காது. 25,000 ரூபாய்க்கு தின்றுங்க. மரியாதையா எல்லாரும் வெளியே போங்க. தங்கச்சி விட்டு பிரிய மாட்டோம். பிரிய மாட்டீங்களா? அருவாள் எடுத்து போட்டு தலை மட்டும் பிரிஞ்சிடும். அம்பிட்டு பேருக்கும் போயிருங்க இங்க இருந்து. ஆறுவா நீ ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ். அப்பா அக்கா எங்க ஃபேமிலியோட வெயிட் புரிஞ்சுதா? இப்படியே தரேன். டியர் கஸ்டமர், உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த ஏலம் ஓபன் டெண்டர் முறையில் நடத்தப்படுகின்றது. இந்த ஏலம் எடுக்க நீங்கள் அனைவரும் ஆவலுடன் இருப்பீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். யோ ரெங்கா சொன்ன மாதிரி கமிஷனை கரெக்டா கொடுத்துறணும். நான் கமிஷனை கரெக்டா கொடுத்துறேன். நீ எந்த அளவுக்கு ஏலத்தை குறைக்க முடியுமோ சீப்பா முடிச்சிடணும். பாரு இந்த செல்லப்பா பத்தி உனக்கு தெரியாது. நான் ஏலத்துக்குள்ள பூந்துட்டுனா அம்புட்டு வேலை ஆப் ஆயிருவேன். ஆனா நீ மட்டும் மூடிக்கிட்டு பேசாம இருக்கணும். தெரியுதா? இங்கே இருக்கின்ற 2 கார்களும் மெர்க்குரி ஃபோர்ட், ஆஸ்டின். இந்த கார்கள் நம் சேட்டுக்கு சொந்தமானது. இவை விலை மதிக்க முடியாத அற்புத கார்கள். இதனுடைய மதிப்பு 6 லட்சம். இப்போது ஏலம் ஆரம்பிக்கப்படுகிறது. ஓபனிங் 1 லட்சம், 1.5 லட்சம். இப்ப பாரு 2 லட்சம். 2,20,000 பைசா. 2,20,000 பைசாவா? யாரா அவன்? இங்கேயுமா? யாரையா இவன் பைசா கணக்குல கேக்குறான்? அவன் சில்லற பையனே, சில்லறத்தனமா தான் கேட்பான். இப்ப பாருங்க நான் அவனை எப்படி அட்டாக் பண்றேன்னு. 4 லட்சம். ஒரேடியா கிரியே படிப்படியா போயேன்டா. படிப்படியா போனா அவன் லிப்ட்ல போயிருவாயா. அவன் போறதுக்கு மேல நீ பொசுக்குன்னு போயிரணும். குறுக்க கம்பெனிமா பேசாத. 4,40,000 பைசா. 4,00,000 இது 5 வேணாண்டா. ஏற்கனவே இப்படி ஏலத்துல ஏத்தி விட்டவன 2 துண்டா வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் நானு. அண்ணே கொஞ்சம் சும்மா இருண்ணே. இது நம்ம பிரசித்தி குக்கர். குக்கரா? அப்படின்னா என்னுடைய கௌரவ பிரச்சனை. வாயை முடிக்கிட்டு வேடிக்கை மட்டும் பாருங்க. 5 லட்சம். 5,50,000 பைசா. வேணாண்டா. இங்க பாருங்க, ஒன்னும் குறைஞ்ச விலைக்கு முயற்சி பண்ணி உங்களுக்கு முடிச்சு விடுறேன். இல்ல கூண்ண விலைக்கு ஏத்தி விட்டு அவன் தலையில கட்டிடுறேன். போதுமா? அப்படிங்க 6 லட்சம். 6,60,000 பைசா. 7 lakhs. வேணாண்டா. கட்டுப்படி ஆகுது. ஓடி போயிடலாம். ஏன்டா ஏன் அப்படி உசுர வாங்குற? அப்புறம் எதுக்கு என்னை கூட்டி வந்த? சோத்த திங்கிறியா இல்ல சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா?
ஒரு மனுஷனை நிம்மதியா தொழில் பண்ண விடுங்களா. இல்லனே அப்படிலாம் என்ன பேச வச்சிராதீங்க. உங்களுக்கு தான் நல்லபடியா முடிச்சறேன் சொல்றேன்ல. 7 lakhs ரிப்பீட். 7,70,70 70 பைசாவா? இப்ப பாருங்க ஏன் டெக்னிக்கல. என்ன டெக்னிக்? மறுபடியும் ஏத்தி விட போறேன். ஏத்தி விடலனே, அவனை மாட்டி விட போறேன். எப்படி? நான் இப்ப 8 லட்சமே, அவன் 8,80,000 பைசாம்பா. அவனை மாட்டி விட்டு நம்ம 2 பேரும் அப்படியே ஜம்ப் ஆயிரலாம். 8 லட்சம். அங்க பாரு, ஏலம் கேட்காம வெத்தல போடுறான். ஆமா, ஏன் வெத்தல போடுறான்? அண்ணே, மம்புல மாட்டுறதுக்கு அவனே வாயை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கானே. ஐயோ ஐயோ, ஓவரா மெல்றானே. இப்ப பாருங்க. ஏப்பா, ஏலம் கேட்கும் போது வெத்தலை பார்க்க போடணுமா? 8 லட்சம் ஒரு தரம். ஏன் அவசரப்படுற? வெத்தலை பார்க்க போறாருல, அறிவில்ல? எங்க இங்கயா? ஏன் தாமதம்? ஓ, தண்ணி வேணுமா? இந்தாருங்கள தண்ணி, வாங்கி கொப்பிடிச்சு விட்டு கடகடன்னு சொல்லுங்க. ஏப்பா, மிஞ்சி மிஞ்சி போனா 80 பைசா ஏத்த போற, இதுக்கு ஏன் இந்த பில்டப்? 8 லட்சம் 2 தரம். ஏன்டா? ஏண்டா? நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன நடக்குன்னு எனக்கே புரியலங்க. அமைதி காக்க. துப்புப்பா, துப்ப மாட்டேங்கிறீங்க. பூன்னா வரப்போகுது, இதுக்கே தாத்தா தீத்தில இருந்து ஆரம்பிக்கிற. 8 லட்சம் 3 தரம். அம்மா, ஆரம்பிக்கல. நடக்கட்டும். 4 லட்சம் ரூபாய் காரை 8 லட்சம் ரூபாய்க்கு வித்துருக்கேன். கமிஷனை கொடுங்க. அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க, அடுத்த தடவை யூஸ் ஆகும். நோட் பண்ணிக்கப்பா. நம்பர் 420 கோவிந்தா ஸ்ட்ரீட், அபேஸ் நகர். அந்த மணியை கொஞ்சம் கொடுங்களேன். ஏய், ஏண்டா? ஏ கரெக்ட். இந்த